ஒரே ஒரு கேஸ் போட்டதுமே விஜய் அவர்கள் பயந்துட்டாராம், அப்படியே நடுங்கிட்டாராம். பயத்துல அமித்ஷாவுக்கே போன் பண்ணிட்டாராம். விளக்கு பிடிச்சு சொன்னது யாரு தெரியுமா? இந்த சாட்டை மாமா பையன். இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்குக்கு நீ பயந்துட்ட. சைபர் கிரைம் வழக்குக்கு அமித்ஷாக்கு போன். ஜி மேரே ஆப்னே ஜி ஓ கோன் ஹே கோனை சமாது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. ஒரு வழக்குக்கு அமித்ஷாக்கு போனேன். இவன் விளக்கு பிடிச்சு பாத்துருக்கான். ஏன்டா டே அவ்வளவு தைரியமா தில்லா முடிஞ்சா நான் வீட்டுல இருப்பேன், இல்லையா ஆபீஸ்ல இருப்பேன். உனக்கு ஏதாவது என் மேல தனிப்பட்ட கோவம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணு, என் ரசிக மலையும் என் தொண்டை மலையும் கை வைக்காதீங்கன்னு அவ்வளவு தைரியமா தில்லா சொன்னவரு. நேத்து கூட டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு கருப்பு சட்டையோட சிங்க மாதிரி சும்மா சிங்கிளா போனாரு. ஆனா இந்த சாட்டை மாமா பையன் மேல ஒரு வழக்கு போட்டு விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது மீடியாவை பார்த்து நீ கதறல இருக்கு. ஆனா என் செல்போனை பறிச்சு பம்படிய ஏன் கார்ல என்னை கூட்டு வந்தாங்க. என்னை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது. முழுக்க இந்த அரசாங்கம் என்னை கொலை செய்ய பார்க்கறது. இந்த அரசியலும் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல. தயவு செய்து நீதிமன்றங்கள் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன். ஏன்டா நீ எல்லாம் விஜய பார்த்து பயந்துட்டாரு நடுங்கிட்டாருன்னு சொல்ற. சாதாரண ஒரு விசாரணைக்கு அழைச்சிட்டு போனதுக்கு ஜெட்டியோட உச்சா விட்டு ஆள்ற நீ எல்லாம்.